Welcome to JM Students Education. So இந்த வீடியோல நம்ம போர்டு எக்ஸாம் டைம்ன்றதுனால போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம்னு இருக்கேன். ஸோ இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி போடணும், ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு 2 marks. From the following particulars ascertain profit or loss. நமக்கு தெரியும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்குறாங்கனாலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் அட் த பிகினிங். ஸோ இது வந்து பிகினிங் கொடுத்ததுனால என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் அட் த எண்ட், அப்போ இது க்ளோசிங் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 1,20,000, டிராயிங் டியூரிங் த இயர் 70,000 கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இந்த ஃபார்மேட் தெரியும். நம்ம அந்த ஃபார்மேட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் வேணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எழுதணும். க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் தான் க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு. ஸோ அமௌண்ட்டை ஜாகிரதையா எழுதுங்க. நிறைய பேர் க்ளோசிங் கேபிட்டல் எழுதிட்டு அமௌண்ட் 5 lakhs எழுதிட்டா தப்பாயிடும். ஓகேவா? ஸோ செகண்ட் இருக்கிற அமௌண்ட் தான் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அமௌண்ட் எவ்வளவு? 8,50,000. ஆட் டிராயிங்ஸ். ஃபார்மேட் தெரியும் இல்லையா நமக்கு? ஸோ டிராயிங்ஸ் அமௌண்ட் 70,000. ஆட் பண்ணா 0,000 to 9,20,000 less additional capital introduce எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,20,000. இத மைனஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8 lakhs less opening capital. ஓப்பனிங் கேபிட்டல் பிகினிங்னு கொடுத்துருக்கிறது தான். ஸோ அமௌண்ட் எவ்வளவு? 5 lakhs. இப்போ 8 lakhsலேருந்து 5 lakhs மைனஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ப்ளஸ்ல தான் வரும். அப்போ அது ப்ளஸ்ல வந்தால் நமக்கு அது ப்ராஃபிட். ஸோ அவ்வளோதான் இந்த சம். போட்டால் 2 marks. ஓகே, நமக்கு இந்த ஃபார்மட் தெரிஞ்சா போதும். ஸோ நெக்ஸ்ட் சம். From the following receipt and payments account and the additional information given below, calculate amount of the subscription to be shown in income and expenditure account for the year ended 31st December 2018. So in the question என்ன கேட்டிருக்காங்க? Calculate amount of subscription to be shown. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? amount of subscription எங்க வரும் தான் நம்ம பார்க்கணும், எங்க நம்ம காமிக்கணும் தான் கேட்டிருக்காங்க. shown in the income and expenditure account. So income and expenditureல subscription எங்க வரும், இதுதான் question. ஓகேவா? ஸோ இங்க ரெசிப்ட்ல சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க 2017, 2018, 2019 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் போடுறதுக்கு நம்ம என்ன போடணும்? இங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடணும். ஹவு இட் ஷோன் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஸ் ஆன் 31st 12 2018. நம்ம போட போறது 2018க்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு எப்பவுமே எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா? தட் இஸ் ஒரு இது வந்து என்ன கிளப்பா? ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன்றது இன்கம். சப்ஸ்கிரிப்ஷன்றது என்னது? ரெசிப்ட் சைட்ல இருக்கு இல்லையா? அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் என்னது? இன்கம். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எந்த சைட்ல எழுத போறோம்? இன்கம் சைட்ல எழுத போறோம். சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம போடுறது 2018க்கான சப்ஸ்கிரிப்ஷன் தானே. அப்ப இந்த மூணு அமௌண்ட்ல 2018ஓட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவு? 1,72,000. நமக்கு இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வேற இருக்கு, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நான் 1,72,000 நான் இந்த காலம்ல எழுதுறேன். ஓகே, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? 2018னா நம்ம 2018ஓட சப்ஸ்கிரிப்ஷனை தான் எழுதணும். ஸோ இதுல வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அவுட்ஸ்டாண்டிங்னா டியூ இருக்கிற அமௌண்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு? அவுட்ஸ்டாண்டிங் 2018க்கான அவுட்ஸ்டாண்டிங் தான். இப்போ 2018க்கான அவுட்ஸ்டாண்டிங் சொல்லும்போது அந்த அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ அமௌண்ட் எவ்வளவு? 8,000. 1,72,000 8,000 ஆட் பண்ணா ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரும்? 1,80,000. அதை தான் நம்ம இந்த காலம்ல காமிக்கிறோம். அவ்வளோதான், தட்ஸ் இட். இது எழுதினா நமக்கு 2 marks. ஏன்னா நம்ம கொஸ்டின் எதையும் டாலி பண்ண சொல்ல, இந்த ஆன்சரையும் ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம். இது எங்க வரும்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஹவ் இட் வில் ஷோன், எங்க காமிக்கணும் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எங்க காமிக்கணும்? இன்கம் சைட்ல காமிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அதோட சேர்த்து ஆட் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த சம். இது எழுதினா நமக்கு 2 marks.
So next, அடுத்த sum. The following are the profits of the firm in the last 5 years. Last 5 years கான profits கொடுத்திருக்காங்க. 2014 10,000, 2015 11,000, 2016 12,000, 2017 13,000, 2018 14,000 கொடுத்திருக்காங்க. Calculate the value of goodwill at 2 years purchase of the average profit of 5 years. So 2 years purchase of average. So நமக்கு goodwill find out பண்ணனும். Goodwill find out பண்றதுக்கு நம்ம average profit find out பண்ணனும். Goodwill கண்டுபிடிக்க என்ன find out பண்ணனும்? Average profit. Average profit find out பண்ண என்ன பண்ண போறோம்? இங்க 5 years கான profit கொடுத்திருக்காங்க. 5 years கான profit add பண்ணி நம்ம 5 ஆல divide பண்ணா நமக்கு average profit கிடைக்க போகுது. So முதல்ல நம்ம average profit find out பண்ணலாம். Average profit equal to 10,000 plus 11,000 plus 12,000 plus 13,000 plus 14,000. So இதை 1 2 3 4 5. So 5 ஆல divide பண்ணும். So இப்போ இந்த எல்லா அமௌண்ட்டும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 60,000. 60,000 divided by 5. So 5 ஆல divide பண்ணா 12 times வரும். So 12,000. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க average profit எவ்வளவு? 12,000. இப்போ goodwill கான ஃபார்முலா எழுதலாம். அது average profit மெத்தட்ல நமக்கு goodwill கான ஃபார்முலா என்ன? Goodwill equal to average profit into number of year purchased. For average profit 12,000. Question பாருங்க, number of year purchase எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எத்தனை year கொடுத்திருக்காங்க? 2 years purchase of னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ number of year purchase எவ்வளவு? 2 multiply பண்ணா 24,000. இதுதான் goodwill ஓட value. So 2 marks. Okay. அடுத்தது அடுத்த question. Next question 26. நான் sums மட்டும் தான் இதுல work out பண்றேன். Deena, Surya, Janaki are partners sharing the profit and losses in the ratio of 5:3:2. On 31st/3/2018, Deena retired. So Deena retire ஆகுறாங்க. ஓகேவா? மூணு பேரோட profit sharing ratio கொடுத்திருக்காங்க. Deena retire ஆகுறாங்க. On the date of retirement, the books of the firm showed a reserve capital of 50,000. So உங்க புக்ஸ்ல என்ன இருக்கு? reserve capital இருக்கு 50,000. Pass journal entry to transfer the reserve fund. இந்த reserve fund transfer பண்றதுக்கான journal entry மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So journal entry எழுதினாலே நமக்கு 2 marks. So reserve fundக்கான journal entry என்ன? So reserve fundக்கான journal entry என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, reserve fund அது வந்து profit ஓட ஒரு பார்ட் இல்லையா? So reserve fund நம்ம transfer பண்ண போறோம். பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அப்போ அவங்களோட கேபிட்டல் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க வரணும்? தே ஆர் ரிசீவர் இல்லையா? அப்போ எதுல வரணும்? கிரெடிட்ல வரணும். ஸோ ரிசர்வ் ஃபண்டை தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்போ இதுக்கான என்ட்ரி என்ன? ஸோ ஜர்னல் என்ட்ரி எழுதிக்கிறோம். பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட். ஏன்னா ஜர்னல் என்ட்ரி என்ன? டெபிட் கிரெடிட் கண்டிப்பா போடணும். ஸோ இதுக்கான என்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா, இங்க கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல வரணும். ஏன் கிரெடிட்ல வரணும்? கேபிட்டல்ல அமௌண்ட் ஆட் ஆகுது. ஸோ கேபிட்டல் அமௌண்ட் நம்ம கிரெடிட்ல வரணும். ஸோ இதுக்கான என்ட்ரி ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு யாருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? Deena's capital account to Surya's capital account to Janaki capital account. So இப்போ ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளவு அமௌண்ட்? 50,000. இப்போ இதை இவங்க மூணு பேருக்கும் எந்த ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுக்கணும்? 5:3:2ன்ற ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுக்கணும். ஸோ கால்குலேஷன் நான் இங்க போடுறேன், பட் ஆனா நீங்க அங்க போடக்கூடாது, தனியா ரஃப்ல தான் போடணும். 50,000 இன்டூ ரேஷியோ என்ன? 5:3:2. ஃபர்ஸ்ட் தீனாக்கு கால்குலேட் பண்ணும்போது 5/10. இந்த 10 எங்கேருந்து வந்தது?
5 plus 3 plus 2 இதுதான் நம்ம இங்க போடுறோம். ஓகேவா? 5 plus 3 plus 2 10. அப்போ தீனாவோட ஷேர் வந்து 5 by 10. ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணா 25,000. இப்போ தீனாவோட அமௌண்ட் எவ்வளவு? 25,000. அகைன் நம்ம ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது சூர்யாவுக்கு வந்து 3 by 10. சூர்யாவுக்கு எவ்வளவு? 3 by 10. அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணா இங்க 5,000 தான் இருக்க போகுது. ஆனா அங்க மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் இல்லையா? அப்ப எவ்வளவு வரும்? 15,000. இப்ப சூர்யாவோட அமௌண்ட் எவ்வளவு? 15,000. அடுத்தது ஜானகி. ஜானகியோட அமௌண்ட் எவ்வளவு வரும்? 5,000 இன்டூ ஜானகியோட ஷேர் வந்து 2 இல்லையா? அப்போ 10,000. நல்லா இப்போ டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 50,000 இருக்கு, இங்கேயும் 50,000 இருக்கு. அடுத்தது இதுக்கான நரேஷன் என்ன எழுதணும்? ரிசர்வ் ஃபண்ட் transfer to partners capital account. அவ்வளவுதான். இதுக்கு எவ்வளவு மார்க்? நமக்கு 2. ஒரு ஜர்னல் என்ட்ரி எழுதினா நமக்கு 2 மார்க்ஸ். ஸோ ரிசர்வ் ஃபண்ட் ஜர்னல் என்ட்ரி கேட்டா என்ன எழுதுறீங்க? ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு தீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சூர்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஜானகி. ரிசர்வ் ஃபண்ட் வந்து ப்ராஃபிட், அதனால அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அடுத்த சம். Prepare common size income statement for the following statement of Raja Limited for the year ended 31st March 2017. Common size income statement நம்ம prepare பண்ண. Prepare common size income statement கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம prepare பண்றது அதுதான். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 4,50,000, அதர் இன்கம் 67,500, எக்ஸ்பென்சஸ் 1,35,000 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இங்க போடலாம். ஸோ காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யாரோட லிமிடெட்? ராஜா லிமிடெட். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ஹெட்டிங் எழுதணும். ஹெட்டிங் எழுதி அந்த அக்கௌண்ட்டுக்கான மேல ஹெட்டிங் என்னவோ அது கண்டிப்பா என்ன பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம்டா எழுதணும். இதெல்லாம் எழுதிருந்தாதான் பக்காவா உன்னோட ஆன்சர் இருக்கும். ஸோ இப்போ காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு, பர்டிகுலர்ஸ் போட்டாச்சு. 2016-17 நம்ம இதுக்கான காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ பர்சன்டேஜ். இப்போ இதுக்கான ப்ரொசீஜர் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதலாம் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? சம்ல 4,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? அதர் இன்கம் 67,000 per. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனோட இன்கம் என்ன? ஸோ ரெவன்யூனாலும் இன்கம் தானே. ஸோ அதோட அதர் இன்கம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். So add other income. So other income வந்து 67,500. இந்த 67,500 add பண்ணா நமக்கு கிடைக்கிறது 5,17,500. So இது வந்து நமக்கு total income. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் அதர் இன்கம் ஆட் பண்ணா கிடைக்கிறது டோட்டல் இன்கம். இப்போ இதுல நம்ம எதை மைனஸ் பண்ணுவோம்? எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் தானே பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்றோம். மைனஸ் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் 1,35,000. ஸோ மைனஸ் பண்ணா கிடைக்கிற அமௌண்ட் 0,0528. Okay, 3,82,500. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் என்னது? ப்ராஃபிட். ஆக்சுவலி டாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எழுதுனா, இங்க நம்ம வெறும் ப்ராஃபிட் எழுதினாலே போதும். இதுக்கான பர்சன்டேஜ் இங்க நம்ம என்ன போட போறோம்? காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தானே போட போறோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம காமனா எடுத்துக்க போற அமௌண்ட் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் தான். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனுக்கு நேரம் நம்ம எழுத வேண்டிய பர்சன்டேஜ் 100. நம்ம காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் காமனா எடுத்துக்கிறது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன். ஸோ அதுக்கு நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனுக்கு நேரம் எவ்வளவு எழுதிக்கிறோம்? 100 எழுதிக்கிறோம். இப்போ அதர் இன்கம்க்கு நம்ம பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணா? நம்ம அதர் இன்கம்க்கு தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எதை கண்டுபிடிக்க போறோமோ அந்த அமௌண்ட்டை மேல எழுதுங்க. பை நம்ம காமன் அமௌண்ட்டா எதை வச்சுட்டு இருக்கோம்? 4,50,000 தான் நம்மளோட காமன் அமௌண்ட். ஏன்னா அதுதான் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனோட அமௌண்ட். இன்டூ 100. ஏன்னா பர்சன்டேஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும்
நம்ம வந்து அதுக்கு இன்டூ 100 அந்த ஃபார்முலால எழுதுவோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அதனால இங்க பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றதுனால இன்டூ 100. ஸோ எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அது மேல, காமன் அமௌண்ட்டை எதை எடுத்துட்டு இருக்கோமோ அது கீழே இன்டூ 100. ஸோ இங்க 2 0. ஸோ இதுக்கு நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 15 கிடைக்குது. ஸோ இதோட பெர்சன்டேஜ் 15%. ஸோ இங்க ஒரு சின்ன க்ளூ. இப்போ இந்த 5,17,500க்கும் நம்ம இதே மாதிரி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஆனா அது நமக்கு டைம் எடுக்கும். ஸோ எக்ஸாம்ல உனக்கு டைம் ரொம்ப முக்கியம். அதனால இங்க என்ன பண்ணலாம்? இந்த காமன் சென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். வேற கம்பேரிட்டிவ்லயோ ட்ரெண்ட்ல எல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஓகேவா? காமன்ல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இங்க நம்ம ரெவென்யூவும் அதர் இன்கமும் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதையும் ஆட் பண்ணு. ஓகே, இதுக்கு நீ தனியா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதை ஆட் பண்ணா என்ன பெர்சன்டேஜ் வருமோ அதுதான் கிடைக்கும். நீ இதுக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் இதே தான் அமௌண்ட் கிடைக்கும். இதே பெர்சன்டேஜ் தான் கிடைக்கும். ஸோ அடுத்தது எக்ஸ்பென்சஸ். இப்போ எக்ஸ்பென்சஸ்க்கு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஸோ 1,35,000 பை காமன் அமௌண்ட் எவ்வளவு? 4,50,000 into 100. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கேன்சல் பண்ணா கிடைக்கிற பெர்சன்டேஜ் 30%. ஓகே, 30%. இப்போ இங்க என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ் தானே பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்சஸ். ஸோ அகைன் இதையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட், கிடைக்கிற பெர்சன்டேஜ் வந்து 85. அவ்வளவுதான். இது போட்டா நமக்கு 2 marks. Okay, that's it. Thank you.